நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 6ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 4, தாவரங்கள் வாழும் உலகம். தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள். தண்டு தொகுப்பு. நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 4.1 தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள். தண்டு தொகுப்பு. தண்டு ஒரு தாவரத்தின் நிலத்தின் மேற்பரப்பில் வளருகின்ற பகுதிக்கு தண்டு தொகுப்பு என்று பெயர். இதன் மைய அச்சு தண்டு என்று அழைக்கப்படும். தண்டு தொகுப்பானது தண்டு, இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது. தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது. தண்டில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உள்ளன. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர். 2 கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனி மொட்டு என்றும், தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோணமொட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. தண்டின் பணிகள். 1. தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகின்றது. 2. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் தனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. 3. இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக மற்ற தாவரத்தின் பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. 4. சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன. எடுத்துக்காட்டு கரும்பு, அஸ்பராகஸ், கோல்ராபி. அடுத்த வீடியோவில் தாவரங்களின் இலை அமைப்பு ஆகியவற்றை பற்றி தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.